வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். டேய், நீ எதுக்குடா வருத்தப்படணும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அந்த ஆசைய அகிலா கொஞ்சமாவது மதிச்சாளா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உன்னை எப்படி அவ அசிங்கப்படுத்திட்டு போனா? அப்புறம் அவளை நினைச்சு நீ எதுக்குடா வருத்தப்படணும்? அம்மா, நான் அகிலாவை என் மனசார காதலிச்சேன். அவ எனக்காக உயிரை விட்டா அதை நான் எப்படி தாங்கிக்க முடியும்? நான் சாவற வரைக்கும் அதை உறுத்திட்டே இருக்காதா? அதான் இப்பவே செத்து போயிடலாம் நினைச்சேன். அப்போ எங்க மேல எல்லாம் உனக்கு அன்பே இல்லையா கதிர்? எங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? எப்படியோ போங்கன்னு விட்டுட்டு போக பார்த்தல்ல. இவள பாரு, மாமா மாமான்னு அழுதுட்டு நிக்கிறாளே. இவ பாசத்துக்குலாம் என்னடா பதில் சொல்ல போற முட்டாள்? சாரிடா மாமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா, நான் பயந்துட்டேன் மாமா. நீ பயப்படாத, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பாருடா, அப்புறம் இருக்கு உனக்கு. டேய் கதிர், உன் மனசுல அகிலா தான் இருக்கானா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனா எல்லார்கிட்டயும் ஓப்பனா சொல்லிடுடா. அப்படி எதுவும் அவன் சொல்லக்கூடாது. கதிர் மேக்னாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப நான் சொல்றத கேட்டா குடும்பக்காரி மாதிரிதான் தெரியும். நாளைக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் போதுதான் இந்த அம்மா எப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்திருக்கேன்னு உனக்கு புரியும்டா. நான் மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொன்னேன். ஆனா செயல் அப்படி இல்லையேடா. விடு கௌரி, அவன் ஏதோ பதட்டத்துல அப்படி பண்ணிட்டான். அதுக்காக இப்படி எல்லாரும் அவனை சுத்தி உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க பேசாம போங்க. அந்த மகா பண்றது மட்டும்தான் உங்களுக்கு நல்லதா தெரியும். டேய் கதிரு, நீ மேக்னாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுடா. எத்தனை தடவை சத்தியம் பண்ணுவேன்? என்ன பண்றது? நீ நடந்துகிட்டது உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிருச்சுடா. எப்படிடா நான் உன்னை நம்புறது? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியே, அந்த சத்தியத்தை காப்பாத்தி கொடுப்பேன்னு நான் எப்படி உன்னை நம்புறது? கதிர், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அம்மா நமக்கு என்னைக்குமே கெட்டதை நினைக்க மாட்டாங்க. அவங்க சொல்றத கண்ணை மூடிட்டு நாம செய்யணும். இது சொல்றதுக்கு எனக்கு முழு தகுதியும் இருக்கு. ஏன்னா அம்மா பேச்ச கேட்காம என் கல்யாண விஷயத்துல தப்பா முடிவு எடுத்து என் வாழ்க்கையே இழந்து அந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். யோசிக்காம சத்தியம் பண்ணு கதிரு. அவசரப்படாம நிதானமா முடிவுக்குவா. இப்ப நீ குழப்பமான மனநிலைமையில இருக்க. இப்ப நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது. அதனாலதான் அவனை முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்றேன். நான் சொல்ற முடிவுக்கு இவன் கட்டுப்பட்டா மட்டும் போதும். டேய் கதிரு, நீ மேக்னாவை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். சரிம்மா, நான் மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் சத்தியத்தை மீற மாட்டேன்.